ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. நம்ம சாம்சங் மொபைலில் எப்பவுமே இந்த கேலரி அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். அதை டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த கேலரி அப்ளிகேஷனுக்குள்ளே நிறைய ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. இந்த ஃபீச்சர் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. உதாரணத்துக்கு இப்போது ஒரு ஆல்பத்தை எப்படி ஹைட் பண்ணுறது, அந்த ஹைட் பண்ண ஆல்பத்தை எப்படி மறுபடியும் அன்ஹைட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு ஆல்பத்தை எப்படி லாக் பண்ணுறது, லாக் பண்ண அந்த ஆல்பத்தை எப்படி மறுபடியும் ரிமூவ் பண்ணுறது, அதே மாதிரி செக்யூர்டு ஃபோல்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது கேலரியில். அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதே இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியும். அடுத்து இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் செக்யூர் ஃபோல்டருக்குள்ளே எப்படி அனுப்புறது, அதை எப்படி மறுபடியும் திருப்பி கொண்டு வரது, செக்யூர் ஃபோல்டர் இல்லாமல் நார்மலாக கொண்டு வரது எப்படி. இது மட்டும் இல்லாமங்க, சாம்சங்கோட கேலரி அப்ளிகேஷனுக்குள்ள ஒரு ஹிடன் மெனு ஒன்று இருக்குங்க. எப்படி நம்ம மொபைலில் டெவலப்பர் ஆப்ஷன் ஒரு மெனு இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த கேலரிக்குள்ள ஹிடன் மெனு இருக்குங்க. அந்த ஹிடன் மெனுக்குள்ள ஒரு 10 to 20 ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. அது ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ். சாதாரணமாக இந்த ஹிடன் மெனு வெளியவே தெரியாதுங்க. ஸோ அந்த ஹிடன் மெனுவை நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக எல்லா ஃபீச்சர்ஸும் இதே வீடியோவில் நான் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் டு பி முடியலை அப்படின்னா இதோட கண்டினியூஸ்னால் நான் நெக்ஸ்ட் வீடியோலையும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பார்க்க போகிற ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ஃபீச்சராக தான் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆல்பத்தை எப்படி ஹைட் பண்ணுறது, அதை எப்படி அன்ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போது இந்த ஆல்பத்தை ஹைட் பண்ணுறது இன்னும் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய இந்த கேலரி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், ரீசன்ட், ஃபேவரட், ஸ்க்ரீன்ஷாட், டவுன்லோட், இதெல்லாம் டிஃபால்ட்டாக சாம்சங் மொபைல்லையே டிஸ்பிளே ஆகக்கூடிய ஃபோல்டர்ஸ் இல்லைங்களா, ஆல்பம். இந்த ஆல்பத்தையெல்லாம் நம்ம ஹைட் பண்ண முடியாதுங்க. எதை ஹைட் பண்ண முடியும்னா, நீங்கள் தனியாக ஒரு ஆல்பத்தை கிரியேட் பண்ணுறீங்க, அந்த கிரியேட் பண்ணுற ஆல்பத்தை மட்டும்தான் ஹைட் பண்ண முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ இந்த கேலரி அப்ளிகேஷனுக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். இதில் பாட்டமில் பிக்சர்னு இருக்கும். பிக்சரை கிளிக் பண்ணிங்கன்னா பிக்சர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஆல்பத்தை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்பம் டிஸ்பிளே ஆகும். இதுக்குள்ளே ஒரு ஆல்பத்தை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கேலரி அப்ளிகேஷன் ஆல்பத்தில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்பம்ங்கிறதுக்கும் ஆல்பத்தை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே ஆல்பம் நேம் கேட்கும். நீங்கள் பர்சனலு அது மாதிரி நீங்கள் ஆல்பத்துக்கு நேம் ஒன்று கொடுத்துக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கிரியேட்டுங்கிறத கொடுத்துட்றேன். பாருங்கள், பர்சனல் அப்படிங்கிற ஆல்பம் டிஸ்பிளே ஆகுது. இது ஒரு ஃபோல்டர் தான். அது கிரியேட் ஆனதுக்கப்புறமா அதுக்குள்ளே 2-3 இமேஜ் வச்சாச்சு. சரி, ஓகே, பர்சனல் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் கிரியேட் ஆகிடுச்சு. இதை நான் ஹைட் பண்ணணும். கேலரி அப்ளிகேஷனுக்குள்ளே கீழே இருக்கிற ஆல்பத்துக்குள்ளே, ஓகேங்களா, இந்த ஆல்பம் எல்லாமே டிஸ்பிளே ஆகிற இடத்துல டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஹைட் ஆல்பம்ஸ்னு வரும். ஹைட் ஆல்பம்ஸ் தான் கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், பர்சனல் அப்படிங்கிறத அதை எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி 1 ஸ்டெப் வெளியே வந்து பாருங்கள். இப்போ பர்சனல் அப்படிங்கிற அந்த ஆல்பம் ஃபோல்டர் காணோம். ஓகேங்களா, மறைஞ்சிருச்சு. சரி, ஓகே, இப்போது வேறு யாராவது தேர்ட் பர்சன் எடுத்து பார்த்தாலும் அந்த ஃபோல்டரை பார்க்க முடியாது, இங்கே இருக்காது. சரி, ஓகே, இப்போ அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய ஆல்பத்தை மறுபடியும் நான் திருப்பி பழைய மாதிரியே கொண்டு வரணும்னா, சேம் கேலரி அப்ளிகேஷனுக்குள்ளே பாட்டமில் இருக்கிற ஆல்பத்தில் செலக்ட் பண்ணிவிட்டு டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி ஹைட் ஆல்பம்ங்கிறத கொடுங்க. மறுபடியும் பாருங்கள், இப்போ பர்சனல்ங்கிறது எனேபிளில் இருக்குது. சரி, டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு வெளியே வந்து பாருங்கள். இப்போ அந்த பர்சனுங்கிறது அன்ஹைட் ஆயிடுச்சு. சரிங்களா, அன்ஹைட் ஆயிடுச்சு. இப்போது நார்மல் பொசிஷனுக்கு வந்துச்சு. ஸோ இது மூலமாக ஒரு ஆல்பத்தை ஹைட் பண்ணலாம், இது மூலமாக ஒரு ஆல்பத்தை அன்ஹைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ ஒரு ஆல்பத்தை டோட்டலாக நிறைய பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆல்பத்தை ஹைட் பண்ணுறதை பார்த்தோம், அன்ஹைட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஆல்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவையோ ஒரு வீடியோவையோ நம்ம ஹைட் பண்ணணும். அது எப்படி ஹைட் பண்ணுறதுன்னா, உங்களுடைய கேலரி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு பிக்சரோ இல்லை வீடியோவோ செலக்ட் பண்ணிங்க. நான் ஒரு 2 பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா மோர்ன்னு இருக்கும். மோரை கிளிக் பண்ணுங்கள்.
இதுக்குள்ளே மூவ் டு செக்யூர் ஃபோல்டர்னு இருக்கும். மூவ் டு செக்யூர் ஃபோல்டருங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது கிளிக் உடனே பேட்டர்ன் லாக்கோ இல்லை பின் லாக்கோ ஃபிங்கர் பிரிண்ட்டோ கேட்கும். இது ஆல்ரெடி இந்த செக்யூர் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணினவங்களுக்கு தான் இப்படி பேட்டர்ன் லாக்கோ பின் லாக்கோ ஃபிங்கர் பிரிண்ட்டோ கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் தான் செக்யூர் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் கண்டினியூன்னு 2-3 தடவை கேட்கும். அந்த 2-3 தடவை நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த செக்யூர் ஃபோல்டரை கிரியேட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கிரியேட் ஆகும். இப்போ நான் செலக்ட் பண்ணினது ஒரு சின்ன ப்ராசஸில் போய் அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஹைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த பிக்சரில் நான் செலக்ட் பண்ண அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் இங்கே இல்லை. சரி, ஓகே. இப்போ இந்த பிக்சரும் வீடியோவும் எங்கே இருக்குது, அதை எப்படி பார்க்குறதுங்கிறத பார்ப்போம். இப்போ அந்த ஹைட் பண்ண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை எப்படி பார்க்கணும்னா, சேம் உங்கள் சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மேலே சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி செக்யூர் SECURE அப்படின்னு நீங்கள் கொடுங்க. உடனே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் செக்யூர் ஃபோல்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசியில் செக்யூர் ஃபோல்டர்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் உடனே செக்யூர் ஃபோல்டர் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள் ஸ்க்ரீனில், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உள்ளே போயிடும். உள்ளே போனோன்னே செக்யூர் ஃபோல்டருங்கிறதுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா பாருங்கள், இங்கே ஆப்ஸ்ன்னு இருக்கும். இந்த ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஸுக்குள்ளே எந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடியதை நீங்கள் ஹைட் பண்ணீங்க. நம்ம எந்த அப்ளிகேஷன், கேலரி அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கிறத ஹைட் பண்ணோம். ஸோ இதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் டிஸ்பிளே ஆகுது. இதில் கேலரின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேலரியை செலக்ட் பண்ணுங்கள். இந்த கேலரியை செலக்ட் பண்ணி கேலரி ஓப்பன் பண்ணோன்னே ஆப் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு வந்திருக்கும். இந்த ஆப் இன்ஃபர்மேஷனுக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா, கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்கும். இந்த ஓப்பனை கிளிக் பண்ணுங்கள். உடனே நீங்கள் அங்கே செக்யூர் ஃபோல்டரில் பர்டிகுலர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஹைட் பண்ணது இங்கே பார்க்க முடியும். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி இங்கே பார்த்துக்கலாம், இங்கேயே வச்சுக்கலாம். அந்த வீடியோ அதை கிளிக் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இப்படியே விட்டுறலாம். ஓகேங்களா, இல்லை எனக்கு இது பழைய மாதிரி நார்மல் கேலரிக்குள்ளேயே இருக்கணும்னா அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் மோர்ன்ட்டு இருக்குது பாருங்கள், மோரை கிளிக் பண்ணி இப்போது மூவ் அவுட் ஆஃப் செக்யூர் ஃபோல்டர்னு இருக்கும். ஓகேங்களா, மூவ் அவுட் ஆஃப் செக்யூர் ஃபோல்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஹைட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸு உங்களுடைய கேலரிக்கு போய் ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ கேலரியிலேயே அது இருக்கும். அது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இப்படி தான் உங்களுடைய பர்டிகுலர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இந்த செக்யூர்டு ஃபோல்டர் மூலமாக யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரிக்கு உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கேலரியில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக கேலரியில் இருக்கக்கூடிய ஆல்பத்தை ஹைட் பண்ண போகிறதில்ல, ஆனால் ஆல்பத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை லாக் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி அந்த கேலரிக்குள்ளே மறைமுகமாக ஒரு டெவலப்பர் ஆப்ஷன் மாதிரி மறைஞ்சிருக்கக்கூடிய ஃபோல்டரை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய ஒரு 20க்கும் மேற்பட்ட ஃபீச்சர்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூவாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம இப்போ சொன்ன இந்த நார்மலான இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு இப்போ தான் உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.